மேல்நிலைப் பள்ளியின் 15ஆம் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். சமூக நலத்திற்காக தங்களது நேரத்தையும் ஆற்றலையும் அர்ப்பணித்து கல்வி, சுகாதாரம், கண் பரிசோதனை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் மக்கள் நலத்திற்காக பணிபுரியும் உங்கள் சேவைகள் எங்கள் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகவும் ஊக்கமாகவும் அமைகின்றன. இந்த சமுதாய தொண்டர்களை எங்கள் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பிளாசா அரங்கில் வரவேற்பது எங்களுக்கு மிகவும் பெருமை. வர்த்தக நலன்களை பாதுகாப்பதற்காகவும் அரசு நடவடிக்கைகளில் சுருக்கமாக வழிகாட்டுதல்களையும் வணிக வளர்ச்சிக்கு ஆதரவு அளித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருப்பத்தூர் வணிகர் சங்க நிர்வாகிகளை வருக வருக என்று இந்த ஆண்டு விழாவிற்கு அன்போடு வரவேற்கிறோம். மிகவும் மனமகிழ்வுடன் திறமையாய் பார்வையாளர்களின் மனங்களை கவர்ந்த சிறந்த நயன தோற்றத்துடன் பல்வேறு தமிழ் டிவி தொடர்களில் முக்கிய கதாபாத்திரங்களை மிக அழகாக செய்து வரும் இளம் நடிகை கிரேசி மேடம் அவர்களை எங்கள் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 15ஆம் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என்று மகிழ்வோடு வரவேற்கிறோம். இளைய தலைமுறையின் கனவுகளை வளர்க்கும் பணி மட்டும் பேசட்டும் என்ற நிலைப்பாட்டில் பணியாற்றக்கூடிய இவரை போன்ற இளம் நட்சத்திரம் மாணவர்களுக்கு ஒரு ஊக்கமூட்டியாக இருக்கிறார்கள். கலை, கலாச்சாரம், நாகரீகம் ஆகியவற்றின் பாரம்பரியத்தை தத்துவமாய் கையாளும் இவரை போன்றவர்களை சந்திப்பது எங்கள் பள்ளிக்கு பெருமை. எங்கள் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக வருக வருக என கிரேசி மேடம் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். எங்கள் பள்ளி தலைவரின் வழிகாட்டுதலால் எங்கள் பள்ளி பல்வேறு செயல்களில் முன்னோக்கி மாணவர்களின் பலதரப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்று வரும் நிலையில் இந்த நிகழ்வும் ஒரு நினைவாகும். எங்கள் பள்ளி தலைவரின் மேலாண்மை திறன் மற்றும் மாணவர்கள் மேலுள்ள அக்கறை பள்ளியின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு அடிப்படை தூணாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. அடுத்து எங்கள் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாய் தந்தையாக மாணவர்களின் நலனுக்காகவும் கல்வி மேம்பாட்டிற்காகவும் தொடர்ந்து உழைக்கும் எங்கள் பள்ளி முதல்வர் மதிப்பிற்குரிய பிளாசா ராஜேஸ்வரி சேகர் மேடம் அவர்களை வருக வருக என்று இவ்விழாவிற்கு வரவேற்கிறோம். இவரது ஊக்கமளிக்கும் வழிகாட்டுதலும் ஒழுங்குமுறை நிர்வாகமும் மாணவர் வளர்ச்சிக்காக எடுத்த முக்கிய நடவடிக்கைகளும் இன்று நடைபெறும் விழாவிற்கு அடித்தளமாக இருக்கின்றது. தொழில்நுட்பம், பண்பாடு, திறமைகள் என மாணவர்களை பல துறைகளிலும் சிறப்பாக திகழ உறுதுணையாக இருக்கும் பள்ளி முதல்வர் அவர்களை வரவேற்பதில் பெருமை அடைகிறோம். தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை சிறப்பாக்குவதற்காக பெற்றோர்கள் காட்டும் ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு வலுவாக இருக்கிறது. பள்ளி, வீடு இணைந்து செயல்படும் போதே மாணவ மாணவியர் முழுமையாக முன்னேறுவர் என்பது நிச்சயம். இந்த வகையில் முழு ஒத்துழைப்பு நல்கி வரும் எங்கள் அன்பு பெற்றோர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்றைய ஆண்டு விழாவின் வெற்றிக்கு பின்னாலும் மாணவர்கள் வெளிப்படுத்தும் அனைத்து திறமைகளுக்கு பின்னாலும் ஆசிரியர்களின் வழிகாட்டும் கைகள் உறுதியாய் நிற்கும். இப்படி உன்னத பணிபுரியும் எங்கள் ஆசிரியர் தோழமைகளை வருக வருக என்று இவ்விழாவிற்கு வரவேற்கிறோம். இவ்விழாவின் நாயகர்களான மாணவ கண்மணிகளை வருக வருக என்று அன்போடு இந்த விழாவிற்கு அழைக்கிறோம். செஞ்சூரியன் மறைந்து நிலவை கதிரவன் வரவேற்கும் நேரம், தென்றல் காற்றின் இனிய நேரம், அன்பான இதயங்களின் வருகையால் அமைந்த அழகான நேரம் எம் பள்ளி ஆண்டு விழாவின் மாலை நேரம். வண்ண விளக்கு தோரணம், அழகு அமர்வு அலங்காரம், பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு, ஆசிரியர் செயல்பாடு, மாணவர்கள் ஒத்துழைப்பு, சிறப்பு விருந்தினர்கள் வருகை. இத்தகைய சிறப்பான விழாவில் அனைவரும் உள்ளத்தால் வரவேற்று இனிதே நிகழ்ச்சிகளை தொடங்குவோம். அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்களை அன்போடு இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். KRP இது வெறும் சொல்லல்ல. இவர் 3 தலைமுறை கண்ட முத்தான தமிழ் மகன். உறக்கம் களைந்தும் இருள் விலகாத மக்களின் வாழ்வில் வெளிச்சத்தை பாய்ச்சிய தளபதியின் தளபதி. பகலும் இருளும் இப்புவிக்கு மட்டும்தான், அச்சூரியனுக்கு இல்லை என்பதைப் போல எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் சிவகங்கை கதிரவன். தலைமுறை இடைவெளிகள் கடந்து இன்றைய இளைஞர்களின் ட்ரெண்டிங் மனிதராக என்றும் இருக்கும் இளைஞன். தொடர்ந்து 5 முறை மாவட்ட செயலாளர், 4 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி, கூட்டுறவுத்துறை அமைச்சர்,
என எந்த துறையாக இருந்தாலும் சொல்லியடிக்கும் கிள்ளி. கேஆர்பி இது வெறும் சொல்லல்ல, இது ஒவ்வொரு தொண்டனுடைய இரத்தமும் சதையும் கலந்த கலவை. பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தலைவர் திரு பிளாசா சேகர் சார் அவர்களுக்கு மிகச்சிறந்த நல்வழிகாட்டி. எல்லை கருப்பனை போல தன் எல்லைக்கு உட்பட்ட எல்லா குரலுக்கும் பதிலளிக்கும் எங்கள் மாவட்டத்தின் கழகச் செயலாளர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் பெரிய மீசைக்காரர் மாண்புமிகு KR பெரியகருப்பன் அவர்களை எங்கள் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 15ஆம் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என்று பேரன்புடன் வரவேற்கிறோம். நம்முடைய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் 15ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகிருந்திருக்கும் மக்கள் மனதில் நம்பிக்கை நாயகன், மக்களுக்காக சிந்திக்கும் தலைவன், எனக்கு சிறந்த நல்வழிகாட்டி, எங்கள் திருப்பத்தூர் தொகுதி நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர், சிவகங்கை மண்ணின் மைந்தர், அன்பிற்கினிய அண்ணன் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்றி வாழ்த்தி வணங்குகின்றேன். எங்கள் கழகத்திற்கு கிடைத்த இலக்கிய செம்மல், இலக்கிய உலகின் மன்னவர், எங்களின் தென்னவர் மாண்புமிகு அண்ணன் மு. தென்னவன் அவர்களை வருக வருக என வரவேற்றி வாழ்த்தி வணங்குகின்றேன். நான் சார்ந்த கழக முன்னோடிகள், கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திருப்பத்தூர் வட்டாட்சியர் அண்ணன் மாணிக்க வாசகம் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். சன் டிவி மற்றும் விஜய் டிவியின் அசைக்க முடியாத சின்னத்திரையில் நட்சத்திர நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரி கிரேசி தங்கவேல் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திருப்பத்தூர் வர்த்தக சங்க அமைப்பினை சார்ந்த தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட வர்த்தக சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். திருப்பத்தூர் நகரில் பல அரிய சேவை திட்டங்களை செய்து கொண்டிருக்கும் அதிமா சங்கத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அதிமாவின் மூத்த நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மதிப்பு மிகு ஆசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். விழாவை சிறப்பிக்க காத்து கொண்டிருக்கும் எனது அருமை பிளாசா மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக எம் பள்ளிக்கு கடந்த 15 வருட காலமாக மிக சிறந்த முறையில் ஒத்துழைப்பு கொடுத்து நல் உறவுடன் திகழும் எங்கள் பிளாசா பள்ளியின் மதிப்புமிகு பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மாணவர்களை தன்னுடைய நேரடி பார்வையில் வைத்து கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது பள்ளியின் முதல்வர் டாக்டர் ராஜஸ்ரீ சேகர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய விழாவின் சிறப்பு வாய்ந்த தலைமை விருந்தினராக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு KR பெரியகருப்பன் அவர்களை எங்கள் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தலைவர் மற்றும் முதல்வர் சார்பாகவும், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியுடனும் பெருமையுடனும் வரவேற்கிறோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசியல் வாழ்வில் உயர்ந்து மக்களின் நலனுக்காக தொண்டு செய்பவர் என்ற பெயருடன் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மக்களின் சுய திறனுக்கும் ஊக்கமாக இருப்பவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். இவர் மாதிரி நெறிகளை பின்பற்றி எங்கள் மாணவர்களும் எதிர்காலத்திற்கு தயாராக பொறுப்பான குடிமக்களாக வளர்வதற்கான உற்சாகத்தை இந்த நிகழ்வு தரும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. இத்தகைய மகத்தான தலைவரை மரியாதையுடன் வரவேற்பதில் பெருமை கொள்கிறது பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. தமிழ்நாடு மக்களுக்காக அரசியல் துறையில் நீண்ட காலமாக பாடுபட்டு சமூக நலத்தையும் கல்வி வளர்ச்சியையும் முன்னோக்கி எடுத்துச் சென்ற முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு தென்னவன் அவர்களை எங்கள் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்ததற்காக அன்புடனும் மரியாதையுடனும் மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் வகித்த பதவிகள் மட்டுமல்ல, மக்களுடன் கொண்ட நெருக்கம், கல்விக்காக காட்டிய அக்கறை,
மற்றும் எளிமையான தன்மை இவை இன்றைய தலைமுறைக்கு முன்னுதாரணமாக அமைகிறது. மாணவர்களுக்கு இது ஒரு மறக்க முடியாத நாளாகும். ஏனெனில் இவரை போன்ற தலைவரின் உரை நிச்சயம் முன்னேற்றத்திற்கு ஊக்குவிக்கும். மற்றும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் பிளாசா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தமிழே, உலகம் புகழும் மொழியே, தாயே, எம் பாரதத்தின் ஒளியே, உன் சொற்கள் செந்தணலாய் எரிகின்றன, உன் மொழியில் இனிமை ஓடுகின்றது. கலைக்கும் செல்வம், அறிவுக்கும் முளை, கற்புக்கும் விளக்கம், வாழ்வுக்கும் வளம். நீரோடும் காவிரியின் தாலாட்டில், நெஞ்சோடும் புலவர் பாடல்களில், நூல்கள் நூறாக நமக்கே பதிந்தாய், நாளும் வளர ஒரு வேராய் நின்றாய். அழிவிலாது எம் தமிழை காக்க அன்போடு உன்னை வாழ்த்துகிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுடலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Thank you. Please be seated. பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தலைவர், ஆசிரியர்கள், முதல்வர், பெற்றோர், மாணவர்களினுடைய விருப்பப்படி கலை நிகழ்ச்சிகளை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடன் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு தென்னவன் அவர்கள், திருப்பத்தூர் தாசில்தார் திரு மாணிக்கவாசகம் அவர்கள், பள்ளியினுடைய தலைவர் அவர்கள், கிரேசி மேடம், பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் இணைந்து ஒளியேற்றி துவங்கி வைக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். Thank you, sir. Thank you, ma'am. Now I request our Vice Principal, sir, Mr. Sankar, sir, to deliver a welcome speech. Good evening, ladies and gentlemen.
It's my immense pleasure to welcome you all to our annual day celebration of Plaza Matriculation Higher Secondary School. First of all, I would like to welcome our school chairman, industrialist, the most respected Lion Plaza, Mr. Segar sir. Welcome sir. Followed by our chief guest, inspirational and prominent leader, Honorable Minister of Cooperative, His Excellence Mr. K.R. Periyakarpan sir. Heartily welcome sir. I welcome our esteemed guest, great literary personality, Honorable ex-Minister, His Excellence Mr. Tennavan sir. Welcome sir. And I would like to welcome Mr. Monikavasagam sir, Tahsildar of Tirupattur. And I am delighted to welcome the reputed and well-known Sun TV and Vijay TV actress, gorgeous Gracie ma'am. Welcome ma'am. Along with a heartfelt welcome to the members of Chamber of Commerce and Lions Club of Tirupattur. Once again, I welcome of the Plaza fraternity. I extend a warm welcome from bottom of my heart, beloved and respected parent, wonderful students, talented teachers, and well-wishers, press, media, audios, and all the supporters of this grand function. Thank you very much. Once again, let's the celebration begin. Thank you. Thank you, sir. Next, I request our President, sir, to honor our chief guest, Mr. Kuttaravuturai Amaichar, K.R. Periyakarpan, sir, with a shawl. நன்றி சார். அடுத்தபடியாக நம்முடைய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திரு தென்னவன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய பள்ளியின் தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். நம்முடைய திருப்பத்தூர் தாசில்தார் அவர்களுக்கு நம் பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக டிவி சீரியல் ஆக்டர்ஸ் கிரேசி மேடம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நம் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிற்கு சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய திரு K.S. நாராயணன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அந்தோணி ராஜா சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய பள்ளியின் தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். நன்றி சார். அரிமா சங்கத்தினுடைய தலைவர் மிஸ்டர் அபுதாகி சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய பள்ளியின் தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக நகர செயலாளர் திரு கார்த்திகேயன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் திரு அப்துல் காதர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் மேம். சண்முகா சிட்டி சென்டரினுடைய நிறுவனர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு காளிமுத்து சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு காளிமுத்து சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு ராஜ்குமார் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு சோமசுந்தரம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு சரவணன் சார், திரு ருக்மா சரவணன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யூசுப் ரியாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிஸ்டர் ராமன் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு, ராமநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு காரைக்குடி சேவியர் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பள்ளத்தூர் மிஸ்டர் ரவி சார் மற்றும் கோட்டையூர் மிஸ்டர் ஆனந்தன் சார் அவர்களை மேடைக்கு அருகில் வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார். அரளிக்கோட்டையில் உதித்த நட்சத்திரம், அரசியல் வானில் பிரகாசிக்கும் ஒளிக்கதிர், வர்த்தகம், சட்டம், கல்வியில் தேர்ச்சி, மக்கள் நலனில் காட்டும் அக்கறை, திருப்பத்தூர் மண்ணின் நம்பிக்கை, தேர்தல் வெற்றியின் தொடர்ச்சி, அமைச்சராய் கூட்டுறவுத்துறையில் சேவை, அமைச்சர் பதவியில் இருந்தும் எளிமை, அமைதி பேசும் நாவில் வலிமை, ஒரே மரத்தில் பல கிளைகள், ஒரே நோக்கத்தில் பல முயற்சிகள், அதுவே கூட்டுறவின் செந்தமிழ் பாதை. அதற்கு தூண் வைத்தவர் நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர். பொதுநலமே போர்நெறி என்றவர், அறிவின் அகலோடு வாழ்ந்தவர், சாமானியராய் தொடங்கி சாந்தமாய் உயர்ந்தவர், சாதனை பாதை தன் காலடி கொண்டவர், வணிகமும் சட்டமும் கல்வியின் மூச்சாக வாழ்வின் வாசலில் விழிப்புணர்வாய் நின்றவர், மக்களோடு இணைந்து மனதோடு நடந்தவர், சட்டமன்றம் கொண்டாடிய பெரும் பேச்சாளர், சட்டத்தின் ஒழுங்கை சீரமைத்தவர், கூட்டுறவுத்துறையில் புதுமை செய்தவர், தனக்கென்று பட்டப்படிப்பு ஒரு பக்கம், தன் மரபு நெறியில் பண்பு ஒரு பக்கம், மக்களின் முன்னிலையில் எளிமை சிலை போல் மௌனத்திலே பேசும் மாமனிதர், பொறுப்பும் பண்பும் இணையும் பாதையில் பாசத்தோடு நடக்கும் பொற்கால தலைவர், பசுமை வளர்ச்சிக்கும் பண்ணையோர நலனுக்கும் அரசு திட்டங்களை அறம் செய்ய பாராட்டும் விவசாய குலத்தின் விடியலாய் எழும் பசுமை புரட்சியின் பசுமை நாயகர், கூட்டுறவின் குன்றாய் திகழும் கோமாளி, தமிழகத்தின் நல்வாழ்வில் நிலைத்திருக்கும் உங்களை பிளாசா பள்ளி மலர் தூவி வரவேற்கிறது. தற்போது வாழ்த்துறை வழங்க வருமாறு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுக்காட்டாம்பூர் பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெறுகின்ற 15வது பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சியில் வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் தென்னவன் அவர்களே, வட்டாட்சியர் திரு மாணிக்கவாசகம் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் சிறப்பு சேர்க்க வருகை தந்திருக்கின்ற சன் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி ஆகிய தொலைக்காட்சிகளின் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய சகோதரி கிரேசி அவர்களே, மற்றும் இந்த பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை நிர்வகித்து நிர்மாணம் செய்து சிறப்பாக நடத்தி வருகின்ற பள்ளியின் தலைவர் அன்பு சகோதரர் பிளாசா சேகர் அவர்களே, பள்ளியின் முதல்வர் டாக்டர் பி ராஜேஸ்வரி சேகர் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, மாணவரணி அமைப்பாளர் கதி ராஜ்குமார் அவர்களே, விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய அமைப்பாளர் KS நாராயணன் அவர்களே, வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அந்தோனிராஜ் அவர்களே, லயன்ஸ் கிளப் திரு அப்தாகிர் அவர்களே, ரஜாக் ஜவுளி ஸ்டோர் அப்துல் காதர் அவர்களே, மேனா காளிமுத்து அவர்களே, ஒய்கா சோமசுந்தரம் அவர்களே, தேவரம்பூர் ராமநாதன் அவர்களே, ருக்மா சரவணன் அவர்களே, சேவியர் அவர்களே, லயன்ஸ் கிளப் முன்னாள் தலைவர் ராஜவேல் அவர்களே, ராஜகோபால் அவர்களே, பழனிவேல் உள்ளிட்ட மேடையிலும் எதிரிலும் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்களே, அருமை மாணவ செல்வங்களே, அவர்தம் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். பிளாசா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெறுகின்ற 15வது ஆண்டு பள்ளி விழா நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை பெற்றமைக்காக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்திருக்கின்ற பள்ளியின் தலைவர் சகோதரர் பிளாசா சேகர் அவர்களுக்கும், பள்ளியினுடைய முதல்வர் ராஜேஸ்வரி சேகர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த காலகட்டம் இப்போ இருக்கிற சீசன் பள்ளி விழாக்கள், ஆண்டு விழாக்கள் நடைபெறுகின்ற நேரம், பள்ளியினுடைய இறுதி வேலை நாட்கள், பரீட்சையெல்லாம் முழு பரீட்சையெல்லாம் நடக்கிற நேரம். அந்த காலகட்டங்களில் அனைத்து மாணவ மாணவியர்களையும் அழைத்து அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த நிகழ்ச்சிகளை காண்பதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் எங்களை போன்றவர்களையெல்லாம் அழைத்து அந்த மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் அனைத்து பள்ளிகளிலும் இதுபோன்ற பள்ளி விழாக்கள் நடத்தப்படுவது வாடிக்கை. ஆனால் நம்முடைய பகுதியில் நம்முடைய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய நிர்வாகத்தினர் இதை சிறப்பாக செய்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களை போன்றவர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் நாங்களும் கலந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பினை பெற்றமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி சென்ற மாதமே இன்றைய தினம் நான் சார்ந்த இயக்கத்தின் சார்பில் பூங்குடி பகுதியில் ஒரு நிகழ்ச்சி இதே நேரத்தில் துவங்கப்பட வேண்டியது இருந்தது. ஆகவே அந்த நிகழ்ச்சியும் நம்முடைய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய
இந்த நிகழ்ச்சி நேரங்களும் தேதியும் ஒரே நேரத்தில் இருந்த காரணத்தால் நீண்ட நேரம் உங்களோடு நாங்கள் இருக்க முடியாமைக்காக உங்களுடைய அருமை மாணவ செல்வங்களுடைய பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை முழுமையாக கண்டுகளிக்கின்ற வாய்ப்பினை பெறாமதற்காக நிச்சயமாக உண்மையிலே நாங்கள் வருத்தப்படுகின்றோம். ஆனாலும் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட இந்த நிகழ்ச்சியிலும் இதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் நான் உங்களிடத்திலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் விடைபெற இருக்கிறேன் என்பதையும் அருள் கூர்ந்து அதை நம்முடைய பள்ளியின் நிர்வாகத்தினரும் அருமை மாணவ செல்வங்கள் ஆசிரிய பெருமக்கள் அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக இது போன்ற பள்ளி ஆண்டு விழாக்கள் நடத்தப்படுவது என்பது படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஏராளமான சுமைகள் அந்த படிப்பில், அதிலும் குறிப்பாக முழு பரீட்சை நெருங்குகின்ற நேரத்தில் அல்லது அந்த பரீட்சைகள் முடிவுகின்ற நேரங்களில் அவர்களுடைய மூளைக்கு சற்று ஓய்வு கொடுத்து இது போன்ற கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றையெல்லாம் நடத்துவது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் அவர்கள் படிப்பிலும் அதே போல் விளையாட்டு போன்றவற்றிலும் கலைத்துறையிலும் அவர்கள் காட்டியிருக்கக்கூடிய அந்த திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையில் பலர் முன்னிலையில் அவர்களுக்கு சான்றுகள் வழங்கி அவர்களை கௌரவிப்பது, பாராட்டுவது என்பது இத்தகைய சாதனையாளர்களைப் போல நாமும் எதிர்காலத்தில் பல்வேறு வகையிலான திறமைகளை வளர்த்து கொண்டு நாமும் சாதனை புரிய வேண்டும் என்ற ஒரு உணர்வு, ஒரு சபதம் எடுக்கின்ற ஒரு நிகழ்வு மற்ற மாணவ மாணவியர்களுக்கும் ஏற்படும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்கே இந்த விழாவில் இடம்பெற செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே உணர்ந்திருக்கிறேன். ஆகவே அருமை மாணவ செல்வங்களே, குறிப்பாக உங்களுக்கு நான் அன்போடு வேண்டிக் கொள்வது, உலகின் பல்வேறு செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வங்களிலெல்லாம் அழியாத செல்வமாக, நிலையான செல்வமாக கருதப்படுவது கல்வி செல்வம்தான். ஆகவே அத்தகைய கல்வி செல்வத்தை நீங்கள் நிரம்ப பெற வேண்டும் என்பது எங்களுடைய அன்பான வேண்டுகோள். கல்வி ஒன்றுதான் வறுமையை போக்கின்ற ஒரு மாமருந்து என்பதையும் அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு கல்வியை பொறுத்தவரையில் தமிழகம் எல்லா துறைகளிலும் முன்னேறி சாதனை படைத்திருப்பதைப் போல கல்வித்துறையிலும் தமிழக அளவில் நம்முடைய வளர்ச்சி பாராட்டுதலுக்குரிய, போற்றுதலுக்குரிய சாதனையை படைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு அவர்கள் மிக உயர்ந்த பொறுப்புகளுக்கெல்லாம் வந்திருப்பதும் உண்மையிலேயே நீங்கள் அறிந்த ஒன்றுதான். இன்றைக்கு கல்வி அறிவு என்பது அகில இந்திய அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அகில இந்திய அளவின் சராசரி உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 24%. நம்முடைய தமிழ்நாட்டில் உயர்கல்வி பெற்றவர்களுடைய விகிதாச்சாரம் சதவிகிதம் 55% எட்டி இருக்கிறது. ஆக அகில இந்திய சராசரி உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையை விட 2 மடங்குக்கு கூடுதலான அளவில் நம்முடைய தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஆக இந்த உயர்கல்வி பெற்றது, கல்வி வளர்ச்சி என்பதெல்லாம் ஏதோ ஒரே நாளில் எடுத்த முடிவுகளில் வந்த வளர்ச்சி அல்ல. படிப்படியாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பள்ளி கல்விகளுக்கு அதிக முக்கியத்துவம் தந்து ஆடு மாடு மேய்த்த கிராமத்து பிள்ளைகளை எல்லாம் பள்ளிக்கு வர செய்த பெருமை பெருந்தலைவர் காமராஜரை சாரும். அவர் தொடக்க காலத்தில் அந்த மாணவர்கள் பள்ளிகளை திறந்து வைத்தாலும் மாணவர்கள் பள்ளிக்கு வராத நிலைமையை உணர்ந்து அவர்களுக்கு ஒரு மதிய உணவை அளிக்கின்ற திட்டத்தை அன்று கொண்டு வந்தார்கள். அது அனைத்து பள்ளிகளிலும் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு கிராமங்கள் தோறும் ஓராசிரியர் பள்ளிகளை, ஈராசிரியர் பள்ளிகளை எல்லாம் நிறுவி கல்விக்கூடங்களை ஏராளமாக திறந்த பெருமை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை சார். அதைத் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தொடங்கிய அந்த திட்டங்களைப் போல பல்வேறு வகையான திட்டங்களையும்
தேவையான நிதிகளையும் கூடுதலாக ஒதுக்கி பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 ஆண்டு காலம் இந்த முதலமைச்சராக இருந்த நேரத்திலே செய்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்த மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்விக்கு ஏராளமான தொகையை ஒதுக்கி வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு கல்வி பயின்ற மாணவ செல்வங்களுக்கு பள்ளி கல்லூரி வரை இலவச படிப்பை தந்த பெருமையும் நம்முடைய மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சாரும் என்றால் அது மிகையாகாது. இன்றைக்கு அந்த வரிசையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, ஏன் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான நிர்வாகத்தை தமிழ்நாட்டில் தந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கல்வித்துறைக்கு கூடுதல் கவனத்தை தந்து அவர் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுவதைப் போல என்னுடைய 2 கண்களுக்கு சமமான துறைகள். நான் முதலமைச்சர் என்ற முறையில் எனக்கு அனைத்து துறைகளும் முக்கியம் என்றாலும் கூட அதிலும் 2 துறைகள் எனது கண்களுக்கு 2 கண்களுக்கு சமமான துறைகளாக நான் கருதுவது கல்வியும் சுகாதாரமும் என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்வதுண்டு. ஆகவே அத்தகைய சொல்லுகின்ற வார்த்தையில் மட்டுமல்ல, அதை செயலிலும் செய்து முடிக்கின்ற ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிதிநிலையை பொறுத்தவரையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளில் இருந்தாலும் கூட கல்விக்கு ஒதுக்குகின்ற தொகையை கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு இன்னும் உயர்த்தி தந்திருக்கின்ற சாதனையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். கல்வித்துறையை 2ஆக பிரித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். உயர்கல்வி என்றும் பள்ளிக்கல்வித்துறை என்றும். ஆக அத்தகைய பள்ளிக்கல்வித்துறைக்கு 49,000 கோடி ரூபாயும் உயர்கல்வித்துறைக்கு 9,000 கோடியும் ஆக 58,000 கோடி ரூபாய் நிதியை இந்த கல்வித்துறைக்கு ஒதுக்கி கல்வி வளர்ச்சியில் தமிழகத்தை தலைநிமிரச் செய்திருக்கின்ற அந்த மகத்தான பணியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே அருமை மாணவ செல்வங்களே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பெற்றெடுத்தது மட்டுமல்லாமல் உங்களை நல்ல கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அவர்கள் முயற்சி எடுக்கின்ற அந்த முயற்சிக்கு உறுதுணையாக அரசின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஏராளமான சலுகைகளை தந்திருக்கின்றார்கள். பேருந்துகளில் கட்டணமில்லாத பயணம் செல்வதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி பிள்ளைகளுக்கு சீருடைகள் வழங்கப்படுகிறது. நோட்டு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்கள் போன்றவற்றையெல்லாம் வழங்கி இன்னும் ஏராளமான சலுகைகளை உங்களுக்கு வழங்கி உங்களை படிக்க வைப்பதால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு சுமையாக பொருளாதாரம் இருந்துவிடக்கூடாது என்ற அந்த நிலையை உணர்ந்த முதலமைச்சர் அவர்கள் ஒரு தாயாக தந்தையாக இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் இளைஞர்களால் அப்பா என்று அழைக்கக்கூடிய அளவிற்கு அனைவருடைய இளைஞர்கள் மாணவர்கள் மனதில் இன்றைக்கு ஒரு இடம் பிடித்திருக்கின்ற முதலமைச்சருடைய இந்த நல்லாட்சியில் கல்வித்துறை வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அத்தகைய கல்வித்துறையில் அரசு பள்ளிகளின் சார்பில் அரசின் சார்பில் பல்வேறு பள்ளிகள் கல்லூரிகள் தொடங்கப்பட்டாலும் கூட அவற்றுக்கு இணையான கல்வி சேவையை தருவதில் நம்முடைய தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளும் சிறந்த பங்கை ஆற்றி வருகின்றன. அந்த வகையில் நம்முடைய பகுதியில் குறிப்பாக திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களும் அதே போல் நகரத்திலிருந்து வரக்கூடிய மாணவ செல்வங்களும் ஒரு சேர படிக்கின்ற ஒரு பள்ளியாக இன்றைக்கு நம்முடைய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அமைந்திருக்கிறது. நல்ல விரிந்து பரந்த நிலப்பளர்ப்பை கொண்டு காற்றோட்ட வசதிகள், அனைத்து வகுப்பறைகள் எல்லாம் நிறைந்த கட்டமைப்பு வசதிகள் நிறைந்த ஒரு பள்ளியை நம்முடைய சகோதரர் சேகர் அவர்கள் இங்கே நிர்மாணம் செய்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளியினுடைய வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டக்கூடிய அளவிற்கு சிறப்பாக அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். சற்றப்ப 700 மாணவ மாணவியர்கள் இந்த பள்ளியில் படிப்பதென்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. அத்தகைய வகையில் இன்றைக்கு இந்த பள்ளியை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் நிறைந்த பள்ளியாக மட்டுமல்லாமல் அதே நேரத்தில் தரமான கல்வியை தருகின்ற ஒரு கல்வி நிறுவனமாகவும் இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பிளாசா சேகர்
என்னதான் இதை நிர்மாணம் செய்தாலும் தன்னுடைய நிர்வாக திறமையால் இன்றைக்கு இந்த பள்ளியை வளர்ச்சி பாதையில் முன்னோக்கி எடுத்து செல்லுகின்ற மகத்தான பணியை நம்முடைய முதல்வர், பள்ளியினுடைய முதல்வர் ராஜேஸ்வரி சேகர் அவர்கள் செய்து வருகிறார் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்து சொல்லி, இந்த வளர்ச்சி என்பது நல்ல வளர்ச்சி. தொடர்ந்து இந்த பள்ளி இன்னும் வளர வேண்டும். தேவையான அளவுக்கு வளர்ந்த பிறகு எதிர்காலத்தில் ஒரு கல்லூரியை கூட தொடங்குவதற்கான இடவசதிகள்லாம் இங்கே இருக்கிறது. அந்த முயற்சியிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டீர்களேனால் நிச்சயமாக அதிலும் எப்படி பள்ளியில் நீங்கள் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறீர்களோ அதை போல கல்லூரியிலும் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, பள்ளியின் நிறுவனர் உள்ளிட்ட நிர்வாகத்தினரையும் அதை போல அறுவை மாணவ செல்வங்களையும் வாழ்த்தி காலத்தின் அருமை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much for your valuable speech, sir. அடுத்தபடியாக மாணவர்களுக்கு பரிசளிக்கும் தருணம். மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை எங்களது மாணவ கண்மணிகளுக்கு பரிசளிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். Students, I request you get award for class toppers. மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை பரிசளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். First standard A, Riyalini. First B, Devapriyan. Second A, Anirudh. Class topper award. Second standard B, Angelina Kulas. Third standard Kinona. Fourth standard Ritish. Fifth standard Pavishka. Sixth standard Raksita. Next, third standard Kinona. Class topper award. Fourth standard Ritish. பெற்றோர்கள் கைதட்டி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் பபிஸ்கா. Congratulations students. Next sixth standard Rakshika. Seventh standard Sai Aswin. Thank you, sir. Eighth standard Kansika. Next, 9th standard Laksita. Thank you, sir. Ninth standard Laksita, class topper award. School topper award, 9th standard Danya.
அடுத்தபடியாக நம்முடைய பிளாசா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் தலைவர், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்களினுடைய விருப்பப்படி கலை நிகழ்ச்சியினை ஆரம்பித்து தருமாறு மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சர்வேஸ்வரா ஜெய் சங்கரா சிவ 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 சங்கரா நீ சூழல் தீர்த்து நல்ல வழிய காட்டு ஈஸ்வரா பிரம்மன் தலை கொய்த ஆண்டவா பொங்கும் நஞ்சை உண்டு பூமி காத்த தாண்டவா ஆதிசக்தி உன்னில் வைத்த அன்பை சொல்லவா உலகின் மூத்த காதல் உங்கள் காதல் அல்லவா சிவராத்திரி சுந்தரா மாறாதையாவும் மாற்று மந்திரா ஆடி போன்ற உங்க நன்றிலே சிறு துளியும் போதும் இந்த உலக சொர்க்கமாகுவே Thank you so much for your wonderful performance. Thank you, students. Next, ladies and gentlemen, get ready to flutter into a world full of colors, joy and magic. Coming up next is a delightful dance by our LKG butterflies. Let's welcome our little butterflies with a big round of applause. Welcome, students. கொள்கிறோம். உனக்குள்ள வேணும் இயேசு ஒருவர் போதும் வாழ்க்கை மாறி
Jika